எஸ் வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அதே தான் இன்றைக்கி இல்லை, இன்னையோட இது 3வது வீடியோ. இதே சைட்டில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்காதவங்கெல்லாம் கீழே கமெண்ட்டில் அதோட லிங்க்ஸை வைக்கிறேன். நீங்கள் தாராளமாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. எஸ் வந்து ஓர பேசி தூவப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்ததா போர் 2024 பிக் த சைட் அப்படின்ற இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. எஸ் அர்ஜுன் தாஸ் அண்ட் வந்து காளிதாஸ் இவர்கள் இருவரும் ஒரு காலேஜ் ஜூனியர் சீனியராக நடித்து மிரட்டி விட்டுருந்த படம் தான் போர் அப்படின்னு சொல்லலாம். அர்ஜுன் தாஸ் அண்ட் வந்து காளிதாஸ் ஜெயராமன் நடிச்சு போர் அப்படின்னு 2024 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் வந்து தியேட்டரில் என்னால் போய் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்காத காரணத்தினால் நான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். படத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் வந்து உட்காரில் வெறுப்பில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். எஸ் 2 மணி நேரத்தை வீண் பண்ணிட்டுமே அப்படிங்கிற கடுப்புலையும் பேசிகிட்டு இருக்கேன். எஸ் ஏன் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ பொழப்பெடுத்து 2 ஸ்கூல் பசங்க அடிச்சுக்கிட்ட கதையை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமா எடுத்து வச்சு இதுதாண்டா ஒரு ரீசன், இதனால தாண்டா இவனுக்கு அடிச்சுக்கிறானுங்க, இதனால தாண்டா இந்த போர் அப்படின்னு சொல்லும் போது கடுப்பு ஆகும் ஆகாதா? என்னடி இது குச்சி முட்டா கடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு சில்லியான ரீசனுக்கு வந்து ஒரு கதையை ஒரு பிளாட்டை ஒரு எழுதி வச்சு அதை வந்து டைரக்ஷன் பண்ணி ஒரு கதையாக கொண்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி நம்மளை 120 ரூபா கொடுத்து பார்க்க வைக்கிறாங்கன்னா டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிஜோய் நம்பியார் அவர்கள் வந்து நம்ம மணிரத்னம் அவர்களான ஆஸ்தான சிசியன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மணிரத்னம் அவர்களோட கண்ணினே சொல்லலாம். எஸ் படத்துலேயே அங்கங்கே மணிரத்னம் அவர்களோட படத்தை அங்கங்கே ஓட்ட விடுறதும் அண்டு வந்து கேரக்டர்ஸ்க்கு அவர் எழுதின கதாபாத்திரங்களுக்கு மணிரத்னம் அவர்களோட படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களோட பேரை சூட்டுறதும் அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் பண்ணியிருந்தார். சிச்சுவேஷனாக என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. நான் போய் தியேட்டரில் பார்த்து 120 ரூபாய் வேஸ்ட் பண்ணல. எஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன், அது ஓசி மெம்பர்ஷிப்பில். எஸ் இந்த படம் வந்து கதையை பற்றி சொல்லாமல் இவ்வளோ தூரம் கடுப்பில் பேசுகிறேன். படம் எந்த அளவுக்கு இருந்துருக்கு சொல்கிறேன். எஸ் இந்த படத்தோட ஒட்லைன் பற்றி சொல்ல அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஒரு காலேஜில் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சீனியராக படிக்கிறாங்க. அண்டு வந்து அவங்களுக்கு சூப்பர் சீனியர் வந்து ஒரு மேடம் இருக்காங்க. அண்டு வந்து காளிதாஸ் அவர்கள் வந்து அர்ஜுன் தாஸுக்கு ஜூனியராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எஸ் வந்து இவர் வந்து அடாவடி சீனியர், இவர் அடிதடி ஜூனியர் அப்படின்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எஸ் வந்து பயங்கர கமர்ஷியலாக ஆரம்பிக்கிற இந்த படத்தோட கதை வந்து பயங்கர கமர்ஷியலாகவே முடிச்சுட்டாங்க. எஸ் நடுவில் வந்து எனக்கு ஏதோ குட்டி குழந்தைய ஸ்கூலுக்கு இங்கே குட்டி குழந்தைய கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு அது வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எதையுமே திங்காது, எல்லாத்துலேயும் ஒரு பைட் கடிச்சு வச்சுட்டு அப்படியே வைக்கும்ல. அந்த மாதிரி டைரக்டர் இந்த படத்தில் சில சீன்களை ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து காளிதாஸுக்கு வந்து ஒரு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது சீனியர் கூட. அது வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. நடுவில் இன்னொரு லவ் வர மாதிரி ஃப்ளர்ட் பண்ண மாதிரி பேசுகிறாரு. அது ஏன்னு தெரில, அது பாதியிலே நிற்கிது. அந்த பொண்ணு வந்து பேசுது, அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தவுடன் காதல் அப்படின்ற மாதிரி காளிதாஸுக்கும் அவங்க சீனியர் பொண்ணு, அதாவது ஐயோ இந்த பொண்ணுக்கு பேரெல்லாம் எனக்கு நிக்கல, ரியாஸ். நான் வந்து அந்த கேரக்டர் பேராகவே போயிடுறேன், அதுதான் நல்லா இருக்கும். சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்கு. பிரபு யுவராஜ், அதான் வந்து காளிதாஸ் வந்து யுவராஜ், இவர் வந்து அர்ஜுன் ரெட்டி இல்லை அர்ஜுன் சம்பத் அது மாதிரி ஒரு வண்டியில் வந்துட்டே இருப்பாப்ல. அர்ஜுன் சம்பத் வந்து அர்ஜுன் சம்பத் இல்லடா, அர்ஜுன் தாஸ். ஜெயிக்கிற பக்கம் நெய்க்கிற பக்கம் நிற்பவன் அர்ஜுன் தாஸ் வந்து பிரபு. அவங்களுக்கு வந்து காயத்ரின்னு ஒரு லவர் இருப்பாங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் நான் போடுறேங்க. அவங்க பேரெல்லாம் வந்து நான் படிக்கலிங்க, நான் வந்து செம்ம காண்டில் வந்துனுங்க, அதனால படிக்கலிங்க. காயத்ரி அப்படின்னு ஒரு லவர் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து அர்ஜுன் தாஸுக்கும் அண்டு வந்து காளிதாஸுக்கும் சின்ன வயசில் ஒரு வாக்கிய வரப்பு சண்டை. அதாவது வந்து இவர் ஸ்கூலில் வந்து 2 பேரும் ஒரே ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பாங்க. ஒரு ஹாஸ்டலில் இவன் ஜூனியர் பையன், சீனியர் பையன் ஒரே ரூம்மேட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே சீனியர் பசங்க நடத்துகிற ஒரு ரேக்கிங்க்கு பசங்களாம் கூட்டிகிட்டு வந்து இந்த பையனை கொண்டு வந்து விடுன்னு சொன்னதும் இவரும் கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு.
விட்டதுக்கப்புறம் விட்டு போட்டு வந்துடுறாரு. அவனுங்கெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. இது சின்ன வயசில் நம்ம காளிதாஸுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. அதை வந்து நான் வந்து இல்லை அவனை நான் பழி வாங்கியே தீருவேன், அவனை நான் வெட்டியே தீருவேன் அப்படின்ற மாதிரி அடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி திரியிறாரு. திரியும் போது இவர் படிக்கிற அதே காலேஜில் வந்து இவர் சேர்றாரு, ஜூனியராக சேர்றாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் அடிக்கிறாரு. பயங்கர கமர்ஷியலாக தான் அந்த கதை நகர்ந்து போயிட்டே இருக்கும். அண்டு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பக்கம் காதல் போகும், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டே இருக்கும். இது எப்படி பேசி இந்த கதையை முடிக்கிறதே தெரில. இப்போ நான் என்னென்னவோ டாபிக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமல் விட்டேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி கீழே க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. எஸ், இந்த ரன் பண்ணதில் இது எரர் ப்ரோக்ராம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கேரக்டர்ஸ் வந்து வரும் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து காளிதாஸ் கூட வரும். அப்படி அவர் வந்து ஒரு வர்ற சீன்லாம் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஏன் அந்த பையனை வந்து அந்த அவர் காளிதாஸ் கூடயே ட்ராவல் பண்ண வச்சு காமெடி ஒரு பக்கம் கொண்டு போகாமல் இருந்தாங்கன்னு சொல்ல, இது ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு இவங்களே நினச்சிக்கிட்டனாலே என்னங்கிறது சரியா தெரியல. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. தலைவரே சூப்பர் சீனியர் எல்லாம் அந்த காலேஜ்லயே படிச்சு முடிச்சுட்டு அதே காலேஜில் இருக்காங்க. இப்போ நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு எங்கள் காலேஜில் போயிருந்தேன்னா அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் அந்த காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக போராடுவேன் அப்படின்றாங்க. என்னத்தை போடுறாங்க, என்ன பிரச்சனை நடக்குது? இங்கே வந்து ஒரு எலெக்ஷன் நடந்தால் சரியாயிருன்றாங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வேண்டி அங்கேருந்து மறுபடியும் ஒரு சீனியர் பொண்ணு வந்து எலெக்ஷனில் காம்படேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு லெஸ்பியன்லுங்கிறாங்க. அது மாதிரி கதை போய்கிட்டே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துச்சு, எப்படி போச்சு, அந்த மாதிரி சில அடிதடிகள் இந்த கதையில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு 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 சிங்கிள் ஷாட் எடுத்திருக்காங்க. இந்த படத்துலேயே சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற அந்த சிங்கிள் ஷாட்டு தான் தி பெஸ்ட்டு. ஆனால் பொறுத்த வரைக்கும் பாடம் பார்த்து முடிக்கும்போது கடைசியில் அந்த சிங்கிள் ஷாட்டு அந்த அர்ஜுன் தாஸ் அங்கே ஹாஸ்டலுக்குள்ளே வர்றது, அதுக்கு முன்னாடி அவங்க அங்கேருந்து கிளம்புறதும், அவனுங்க இங்கே ஹாஸ்டலுக்குள்ளே வர்றதும், இங்கே வந்து எல்லா ரூம்ஸில் செக் பண்ணுறதும், இறங்குறதும், அங்கே அப்படி போகிறதும், அங்கே போய் சண்டை கட்டுறதும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. சின்ன கிளிப்ஸ் அங்கே இருந்தது. டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்திருக்குமோ என்னமோ எனக்கு சரியாக தெரியல. அது வந்து ப்ரில்லியண்ட்டான சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் கேரி பண்ணி இந்த படத்தை கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். அண்ட் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காளிதாஸ் அவர்கள் வந்து ஸ்கூல் அதாவது ஃபஸ்ட் இயர் பையன் டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும், மற்ற எந்த கேரக்டருமே இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்க முடியலனாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறது. ஸோ எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்டு வந்து அவ்வளோதான். இந்த படத்தில் சில கேரக்டர்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த படத்தோட கதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றது கட்டாயத்தின் காரணம். எஸ், வந்து இது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் போய் தாராளமாக பார்க்குறதுனா பாருங்கள். நான் வந்து அதையும் மீறி இந்த படத்தை பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருக்கா, எனக்கு கமர்ஷியல் படம் பிடிக்கும், எனக்கு ஆக்ஷன் பிடிக்கும், லவ் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், சாங் பிடிக்கும் அப்படின்னா போய் தாராளமாக இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு என்ன மாதிரி வந்து புலம்பக்கூடாது. புலம்புனா கமெண்ட்டில் வந்து புலம்புங்க.